வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானஸ்த திருவடியில் ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல் சிறுமலை மேலே இருக்கக்கூடிய வெள்ளிமலை ஆண்டவன் அப்படிங்கிற சுயம்பு சிவலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக திண்டுக்கல்ல கொடைக்கானல் மலை இருக்குது. அது திண்டுக்கல்லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு பொருட்செலவும் அதிகமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டவுன்லேருந்து 26 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுமலை இருக்குது. இது ஏழைகளின் மலைன்னு அதை சொல்லுவாங்க பொதுவாக. ஏன்னா இங்கே கொடைக்கானல் போக முடியாதவங்க சிறுமலை போங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வழக்கு உண்டு. ஏன்னா சிறுமலையில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிமலை ஆண்டவன் சொல்லி அகஸ்தியர்புரம் இருக்குது. சிறுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை போகிற ரூட் எப்படின்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் நத்த ரோட்டில் போனீங்கன்னா சிறுமலை விளக்கு வரும். அந்த சிறுமலை விளக்குலேருந்து கரெக்டாக 26 கிலோமீட்டர் மேலே உங்களுக்கு அகஸ்தியர்புரம். அது மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வியூ பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் சார்பாக. நீங்கள் அழகாக ஒவ்வொரு இடத்துல நின்று நீங்கள் வியூ பாயிண்ட் பார்த்து போகலாம். அது மேலே போனீங்கன்னா சிறுமலை பழையூர், சிறுமலை புதூர், அதுக்கு மேலே அகஸ்தியர்புரம் இருக்குது. அகஸ்தியர்புரத்துலேருந்து மேலே ஏறி போகணும். அது மொத்தம் தரையிலேருந்து 5500 அடி உயரத்தில் வெள்ளிமலை ஆண்டவன் வீட்டு இருக்காரு. அது பார்த்திங்கன்னா அற்புதமாக நெல்லி மரத்துக்கு கீழே வீட்டு இருக்காரு. பொதுவாக அரச மரம், ஆலமரம், வில்வ மரத்துக்கு கீழே வீட்டு இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிமலை ஆண்டவன் நெல்லி மரத்துக்கு கீழே வீட்டு இருக்காரு. பொதுவாக மழை காலத்தில் ஏறி போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ நார்மலான காலங்கள் அழகாக போகலாம். முன்னாடி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பாதை. இப்போ சமீப காலத்தில் பக்தர்கள் அதிகமாக வரதுனால அங்கே ஃபுல்லாக அந்த பாதையெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அங்கே நீங்கள் அகஸ்தியர்புரம் வரைக்குமே உங்களுக்கு கார்லாம் போகும். இது ஏன் அகஸ்தியர்புரம்னு சொல்கிறாங்கன்னா, அகஸ்தியர் இங்கே தபம் இருந்திருக்காரு இங்கே. அது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சஞ்சீவி மலை அனுமன் தூக்கிட்டு போனப்போ அது பேர்ந்து வந்த ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இங்கே அகஸ்தியர் நெடுங்காலம் தவம் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சிவபெருமான் நோக்கி அது வெள்ளிமலை ஆண்டவன் அம்மையப்பனோட அகஸ்தியருக்கு காட்சி தந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் அகஸ்தியர்புரம்னு பேர். அந்த அகஸ்தியர்புரத்துலேருந்து மேலே ஏறி போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு 500 படிக்கு மேலே இருக்கும். மேலே போனீங்கன்னா அங்கே வெள்ளிமலை ஆண்டவன் வீட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப பலமாக வீசும். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், கொரோடு உறுப்பில் எல்லாமே நல்ல தெளிவாக தெரியும். நல்ல ஹைட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே விநாயகர் பெருமான் இருக்கார். பார்த்தீங்கன்னா அப்புறம் முருகப்பெருமான் இருக்கார். ரொம்ப அற்புதமானது. நீங்கள் இந்த மலையில் ஒவ்வொரு இதில் ஏறி போகும்போதும் ஒவ்வொரு சன்னதிகள் சின்ன 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 சிலைகளாக இருக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா உச்சமாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெள்ளிமலை ஆண்டவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்திங்கன்னா இறங்கி வரவே மனசு வராது. ஏன்னா சுயம்புவாக பகவான் வீட்டு இருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசைக்கெல்லாம் நிறைய கூட்டங்கள் வர்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் வேறு மாவட்டங்களிலும் வேறு மாநிலங்கள்லேருந்து கூட வர்றாங்க. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டு நிறைய அற்புதம் நிகழுது அந்த வெள்ளிமலை ஆண்டவன் சன்னதியிலேருந்து. ஆனால் நிறைய மக்கள் வர்றாங்க. நீங்கள் வெள்ளிமலை ஆண்டவன் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா கலியுக அகஸ்தியர்னு ஒரு சித்தர் கோயில் இருக்குது. அவர் சமீபத்தில் வாழ்ந்தவர் தான். அவரை நான் 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். 2011 அவர் ஜீவசமாதினார். அவர் ஜீவசமாதி அவர் இருந்த ஆசிரமத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சிவசக்தி பீடம்னு சொல்லி அந்த அகஸ்தியர்புரம் அடிவாரத்தில் இருக்குது. அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. வர்றவங்க யாரும் பட்னியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்தர்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் அழகாக சாப்பிட்டுட்டே மலை ஏறலாம். மேலே போய் வெள்ளிமலை ஆண்டவனை தரிசனம் பண்ணலாம். கீழே இருக்க கலியுக அகஸ்தியர் சித்தர் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் ப்ளஸ் உங்களுக்கு சித்தர் கோயில் தரிசனம், சித்தர் பீட தரிசனம் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா அது சிறுமலை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிறுமலையில் என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, சிறுமலையில் சுத்தமான தேன் கிடைக்கும், உங்களுக்கு சுத்தமான மிளகு கிடைக்கும். சிறுமலை வாழைப்பழம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாழைப்பழம் ஒரு சின்னதாக இருக்கும். அந்த வாழைப்பழம் மிகுந்த மருத்துவ குணம் மிக்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குறைஞ்ச செலவில் நீங்கள் நல்ல இறை தரிசனமும் கிடைக்கணும், உங்களுக்கு நீங்கள் சுற்றுலாத்தலமும் பார்க்கணும் அப்படின்னா திண்டுக்கல் சிறுமலை உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திண்டுக்கல் வந்தீங்கன்னா இந்த சிறுமலைக்கு போய் வெள்ளிமலை ஆண்டவனை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.